மலையில் வந்து சிக்கன் ஃப்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு சிக்கன் வாங்கலான்னு வெளியே வந்தேன். ஃபுல்லாக மழை, சிக்கனே வாங்க முடியல. சரி இந்த ரோடு கிராஸ் பண்ணி தான் வாங்கணும். இங்கே பார்த்தா வண்டிலாம் நிறைய போயிட்டு இருக்குது. சரி சிக்கனை வாங்கலாம், சிக்கனை வாங்கிட்டு கடைக்கு போயிட்டு கூப்பிட்றேன். எப்படி வாங்க போகிறேன்னே தெரில. பாய் 10 கிலோ கறி கொண்டு வாங்க பாய். மூடிட்டு வைங்கடாங்க இருங்க பாய். ஓம்ப போல கேட பாய் இதுங்க பாய். பாய் வேடம் போ வேடம் போ. சிக்கன் ரெடி பண்ணி அதுக்கப்புறம் இஞ்சி பேஸ்ட்டு கொஞ்சம் போடணும். நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணணும். கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம், நிறைய கூட ஆட் பண்ணிக்கலாம், அது நம்ம இஷ்டம். அதுக்கப்புறம் நம்ம வந்து சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கணும். ஒரு நம்மளுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கணும். நான் வந்து தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். நீங்களும் எவ்வளோ ஆட் பண்ணணும் அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம கொஞ்சமாக தான் போடணும், அதிகமாக போடக்கூடாது. அதிகமாக போட்டோம்னா சாப்பிட முடியாது. சிக்கன் மசாலா வந்து கடையில் கிடைக்கும், அது வந்து நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பெப்பர் ஆட் பண்ணணும். எல்லாமே கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தது தான். இது வந்து பெப்பர், இதையும் ஆட் பண்ணிக்கோங்க. பெப்பர் ஆட் அப்புறம் வந்து நம்ம கார்ன் பவுடர் ஆட் பண்ணணும். இல்லை வந்து இதெல்லாம் மிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் கார்ன் பவுடர் ஆட் பண்ணணும். இது வந்து மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த பீஸுக்கு வந்து அது வந்து நல்லா ஆகணும். இப்போ வரைக்கும் மிக்ஸ் பண்ணுங்க. ஓகே, இதை ஆட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எக்கு வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ண ஸோ காய்ஸ் இப்போ வந்து மூடி வச்சிருந்தா ஒரு 10 நிமிஷம். 1 hour later. அடுப்பு வந்து பற்ற வச்சுக்கிட்ட உடனே இங்கே ஆயில் ஹீட் ஆகும். அதுக்கப்புறம் வரைக்கும் வெயிட் பண்ணணும், ஹீட் ஆகிற வரைக்கும். ஸோ காய்ஸ் இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். எல்லாமே எண்ணெய் வந்து சூடாகுது. அது ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து பண்ணலாம். வீட்டில் மேக் பண்ணால் எப்படி இருக்கு? நான் நிறைய டைம் வெளியே சாப்பிட்ருக்கேன், ஆனால் வீட்டில் வந்து இதான் மேக் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் மேக் பண்ணுறேன். எப்படி வருதுன்னு பார்க்கலாம். வெளியே போய் பார்த்தா மழை பயங்கரமாக வருது. சீக்கிரம் வாங்கவே முடியல, அந்த அளவுக்கு மழை பெய்யுது. வண்டியெல்லாம் போகும்போது தண்ணியெல்லாம் பட்டுருச்சு என் மேலே. பேண்ட்லாம் நனைஞ்சிச்சு. வீட்டுக்கு வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு திரும்பி வேலை ஆரம்பிச்சிட்டேன். சரி ஓகே வாங்க பண்ணலாம். இப்போ வந்து சூடாகிடுச்சுங்க நல்லாவே. இப்போ வந்து கறி போட்டுக்கிறேன். கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும் கை தலைவரே. எவ்வளோ நம்ம வந்து நல்லா குக் ஆகுது. நம்ம என்ன பண்ண போகிறோம், கொஞ்சம் கறிவேப்பிலை போட போகிறோம். ஏன்னா குக் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதனால் எடுத்து பிளேட்டில் பண்ணி வைக்கிறேன். அதெல்லாம் குக் ஆகிடுச்சு, சூப்பராக குக் ஆகிடுச்சு. இப்படி இன்னும் கை வேலை பட்டுச்சு. சின்னதாக ஒன்று ரைஸ் ஒரு வழியாக நம்ம வந்து முடிச்சிட்டோம். இதுதான் ஃபைனல் அவுட்புட். எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மழை வந்துன்னு இருக்குது. அப்படியே மழையை ரசித்து நம்ம சாப்பிட்லாம். இங்கே பாருங்கள், மழை வந்து இருக்குது. மழையை ரசித்து அப்படியே சாப்பிட்லாம். ஸோ கைஸ் முடிச்சிட்டோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. நான் தான் பண்ணேன் ஃபஸ்ட் டைம். எப்படி தான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறோம். இது லெமனை வந்து போட போகிறோம். லெமனை வந்து போட்டால் தான் நல்லாயிருக்கும். ஒரு சின்ன பீஸை நம்ம வந்து கிடைக்க போகிறோம். சூப்பராக இருக்குதுங்க. நான் போனது எனக்கே பிடிச்சிருக்குது, செம்மையாக இருக்குது. ஸோ கைஸ் நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இருக்குது, செம்மையாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே பாய்.